நம்ம மனசு நம்ப மறுக்கும். இப்படியே நிற்கிறக்கே மாதிரி பேசிகிட்டே திரி அப்படின்னு தான் ஊர் உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறாயா? மனுஷனால் நடக்காத காரியம். செத்துட்டான், ஒன்று செத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயாவது, இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக்கு பண்ணி செத்து 2 மணி நேரத்துக்குள்ளே நெஞ்சை அமுத்தி கொடுக்குறாங்களா, அது என்ன இது சிபிஆர் கொடுக்குறாங்களா, மசாஜ் பண்ணி எப்படியாவது மறுபடியும் பாடியை ப்ரெஸ் பண்ணி உயிரோடு கொண்டு வந்துடலாங்க. அதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு சார். அது உடனே நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லுவாங்க. செத்து 4 நாளாச்சு. அப்போ தான் ஐயா வராரு. நான் லாசர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் அங்கே போய் அழ போகிறீங்களா, 4 வருஷம் ஆச்சுன்ட்டு. அப்போ என்னாச்சு, போதகர் அங்கே வருனாருன்னு அது அவருடைய லாசருடைய சகோதரிகள் எதிர்கொண்டு பார்க்க வராங்க. அவர் இயேசு அவர் பார்த்தோன்னே எல்லாரும் அழுகுறாங்க, அவரும் அழுகிறார். எவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு பாவம். நல்ல குடும்பம்தான், பாசமாக இருந்தாங்க. ஆனால் குருட பார்வை இல்லாதவன கண்ணெல்லாம் திறந்தாரியா. ஒரு வார்த்தை சொல்லி இவனை உயிரோடு வச்சுருக்கக்கூடாதா அப்படின்னு மக்கள் பேசுனாங்க. குருடரின் கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது இயேசு ஒன்றும் சொல்லலை. சரிம்மா, இந்த கல்லை திறந்து போடுங்கம்மா, அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், அவருடைய சகோதரி சொல்கிறான், ஐயா 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ நாரும் பணம் பூரா அழுகியிருக்கோம், அவன் இறந்து உள்ளே வச்சு 4 நாள் ஆயிடுச்சுங்க, நேரம் பெரும்பாலும் புழுவெல்லாம் வந்திருக்கோம், உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கோம், நாருங்க தாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். உண்மை தானே? எப்பேற்பட்ட அதிசயத்தை அவர் செய்திருக்கிறார். டூ மார்வலஸ் இல்லையா? நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ விசுவாசிக்கிறியா? அவ்வளோதான். சரி, அவர் சொல்கிறபடி திறந்து விடுங்க. அப்போ என்னாச்சு, இயேசு உரத்த சத்தமாக பயங்கர சவுண்டாக போடுறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு கத்துறாரு. எதுக்கு அப்படி கத்துனாரு? லாசரு வெளியே வா அப்படின்னு சொன்னால் வரமாட்டானா? சும்மா கையை ஆட்டி அப்படின்னா வரமாட்டானா? இல்லை அப்படியே அந்த இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டிருப்பாங்களே, அப்படியே ஒரு கையை அப்படி தூக்கி ஆசீர்வாதம் கொடுத்த மனைக்கு அப்படியே கல்லறைக்கு முன்னாடி நின்று 2 விரலை மேலே தூக்கி அப்படின்னா வந்துட மாட்டாரா? எதுக்கு உரத்த சத்தமாக கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனியாக டாக்டரைன் இருக்குது.